அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு மறுமை பற்றிய சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் தலைப்பு எடுத்திருக்கோம். இந்த மறுமை எப்பொழுது வரும், மறுமையுடைய அடையாளங்கள், மறுமையில் என்னென்ன கடந்து நம்ம போகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அல்லாதனால குர்ஆனுடைய ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் குறிப்பிட்டு அதிலேருந்து எடுத்து தாமா போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத்தையும் நஹமத்தையும் தௌஃபீக்கையும் கொடுப்பான் என்று ஆதரவு வைத்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸ்தஈதுஹு வ நஸ்தஈனுஹு வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல வ மை யுலில்ல ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா. மறுமை எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமை எப்போது வரும்? மறுமை வந்தால் நம்ம தாங்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அது வந்தே தீரும். மறுமைங்கிறது நம்ம 7 ஈமான்கள் 6 ஈமான்களில் ஒன்று. மறுமையை நம்ம நம்பணும். ஈமான் கொள்கிற அந்த 6 ஈமானுடைய 6 தூண்களில் ஒன்றை நம்பாகட்டியும் நம்ம காஃபிர் ஆகிடுவோம். அந்த இறை நிராகரிப்பாளராகவும் காஃபிர்களாகவும் இணை வைப்பாளராகவும் ஆகிவிட்டாக்கா மறுமையில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. நம்மளுக்கு டைரெக்டாக நரகம்தான். மரணம் வரும். அடுத்தது ஃபர்சக் வாழ்க்கை. மண்ணறையில் எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட போகிறோமோ, நல்லடியர்களாக அல்லாஹ்வுடைய இன்ஷா அல்லாஹ் நல்லடியர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ ஃபர்சக்ங்கிற மண்ணறை நமக்கு தோட்டமாகவே இருக்கும். அடுத்தது கியாமத்து நாள் வரும். கியாமத்து நாளில் மஹ்ஷரில் மக்கள் ஒன்று கூடுவார்கள். அந்த ஒன்று கூடும் இடம் மஹ்ஷர் மைதானம். அடுத்தது அமல் புத்தகம் கொடுக்கப்படும். அமல் புத்தகம் வலதுபுறம் கொடுக்கப்பட்டால் ஹைர் அல்ஹம்துலில்லா மாஷா அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ். அப்படி இல்லைன்னா முதுகு பக்கமாகவோ பின்புறமாகவோ கொடுக்கப்படும். நடுக்கத்தோடு தான் வாங்கணும். அடுத்தது கணக்கெடுப்பு நடக்கும். ஹிசாப் அப்படிங்கிற கணக்கெடுப்பு. மீசான் திராசில் நன்மை தீமை எடை போடுவாங்க. கௌசர் குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கான பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் அருள் புரியணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அடுத்தது சிராத்தல் முஸ்தகீம் பாலம். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துக்கு அப்புறம் ஒரு பாலம் இருக்கான், அதுதான் அமானா பாலம். அது அடுத்தது தான் உங்களுக்கு ஜன்னமா ஜஹன்னமான்னு தெரியல, ஜன்னாவா ஜஹன்னமான்னு தெரியல என்று நம்ம போராடிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் ஃப்ரீயாகவே இல்லை. நம்ம மனசெல்லாம் நபிகள் எப்படி இருப்பாங்களாம், தூங்குகின்ற கண்ணாகவே இருந்தாலும் தூங்காத உறங்காத மனதாக விழித்திருக்கும் மனதில் இருப்பாங்களாம் நபிகள்லாம். அதில் 1% நம்மலாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். மறுமையை பயந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். மறுமை எப்போது வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு நபிமார்கள்கிட்டயோ மலக்குமார்கள்கிட்டயோ மறைக்கப்பட்டு தான் வச்சுருந்தானே தவிர சுத்தமாக தெளிவாலாம் சொல்லவே இல்லை. மறுமை இப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை. அதை பற்றி தன் தூதர்களுக்கு சொல்லலை. அப்படி அது சூரா அஹ்ஸாபில் இருக்கு இந்த வசனம். உம்மிடம் மக்கள் இறுதி வேலை பற்றி கேட்கின்றனர், அது பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது என நீங்கள் சொல்வீர்களான்னு நபிகிட்ட அல்லாஹ் சொல்லிட்டான். உங்ககிட்ட கேட்பாங்க மக்கள் இறுதி வேலை மறுமை நாளை பற்றி, அதோடைய அறிவு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிடுங்க. யஷாலு கன்னாசு அனிஷாதி குல் இன்னமா இல்முஹா இந்தல்லா.
வமா யுதுரிக்கல அல்ல ஷாத தக்கூனு கரீபா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கியாமத் நாளை பற்றி கேட்டால் அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொல்லிடுங்க. இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரசூல்லாவுக்கும் இடையே ஒரு வஹி ஒரு உரையாடல் நடந்தப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, ரசூல்லா மறுமை எப்போ வரும்? மறுமை நாள் வருவது முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையில அதுக்கான உரைநடை நடந்திருக்கு. எனினும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டாங்கல்ல, அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து இறுதி நபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறுதி அப்படிங்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் நடுங்கணும் இல்லையா? இறுதிங்கும் பொழுதே அதுக்கு மறுமைக்கான அடையாளம் வந்துடுச்சு. மறுமை நெருங்கிடுச்சு, அடையாளம் இல்லை. அவங்க இறுதி அப்படின்னு சொல்லும்போது இறுதி நபிங்கும் பொழுது அதுக்கப்புறம் நபியே இல்லை. அப்புறம் நம்மளை ஒழுங்குபடுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக அழிக்கிறது தான், வேறு வழியே இல்லை அல்லாக்கு. ஸோ உலகத்தின் ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நபிகள் நாயகம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுட்டு விரலையும் நடுவிரலையும் காட்டி நானும் மறுமை நாளும் இவ்வளவு நெருக்கமாக உள்ளோம். நடுவிரலும் சுட்டு விரலுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குது. நெருங்கினாலும் ஒரு கோடு விரிச்சா கூட ஒரு 2 இன்ச்சுக்கு தாண்டாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மறுமை காலம் வரக்கூடிய காலம் மறைக்கப்பட்டாலும் சில அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆன்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ் சிறிய சிறிய அடையாளங்கள்னும் சொல்லப்பட்டிருக்கு, பெரிய பெரிய அடையாளங்கள்னும் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய அடையாளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புகை அப்படின்னு வருமா, புகை வருமா பெருசா. தஜ்ஜாலுங்கிற ஒரு பெரிய கெடுதல் நினைக்கிறவன் வருவான். ஒரு மிருகம் வரும். சூரியன் மேற்கிருந்து உதிக்கும். சுபஹானல்லாஹ். அதுவும் அவன் கட்டளை தான். யாஜூஜ் மாஜூஜ் தோன்றுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் அரபு தீபகற்பத்தில் 3 பூமி உள்வாங்கி விடும் நிகழ்வுகள் நடக்கும். ஏமனிலிருந்து தோன்றும் நெருப்பு அது மக்களை மஹ்ஷர் மைதானம் வரை துரத்தி செல்லும். இது ஒரு அடையாளம். இப்படியாக இது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக நேரம் இல்லாத காரணத்தினால நான் 5 அடையாளத்தை மட்டும் நான் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தஜ்ஜால் வருகை அப்படின்னு சொல்கிறப்போ அவன் வந்து இறுதி காலத்தில் தோன்ற ஒரு மனுஷன் தான் அவன். அப்படி தஜ்ஜால் அப்படிங்கிறவங்க அந்த வேர்டுக்கே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அசத்தியத்தை சத்தியமாக காட்டும் பெரிய தந்திரமான திறமை மிக்கவன், பொய்யும் புரட்டும் நிறைந்தவன். அவன் மக்களை வழிகெடுப்பான். உண்மையான மூமின்களால் மட்டுமே அவனை கண்டறிவார்கள். அவனை பற்றி எந்த நபியும் சொல்லாத விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரிலையும் முஸ்லீம்லையும் சொல்லியிருக்காங்க. அவன் ஒரு குருடனாக இருப்பான். அது மட்டும் ரசூல்லா சொன்னது. மற்றதெல்லாம் எல்லா நபிக்கும் தெரிஞ்சிடுச்சு, எல்லா உம்மத்துகளுக்கும் தெரிஞ்சிடுச்சு. நபிமுடைய உம்மத்தா நம்மளுக்கு சொன்னது இது, குருடனாக இருப்பான் அப்படின்னு. ஒரு வகையில் நாம் எல்லாருமே அதிர்ஷ்டசாலி. என்னன்னு வச்சுங்களேன், இறைவனான அல்லாஹையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரையும் பார்க்காமலே நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். அந்த பெருமிதம் நமக்கு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுத்துருக்கான். 2வது அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து படைக்கப்பட்டதே ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு தெரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டேன்னு வந்தவங்க டைரெக்டாக ரூஹ அல்லாஹ் ஊதி கொடுத்தான். அதனாலேயே அவங்க மறைஞ்ச சிறிய காலத்திலேயே அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை மேலோங்கி ஒரு சமுதாயத்தவங்க பலர் வந்து அதுலேயே வழிகெட்டு அல்லாஹ் அப்படிங்காம அல்லாஹ்க்கு உறவுகள்லாம் இல்லைங்காம அல்லாஹ்க்கு மகன் பிறந்துட்டான் ஈசா, அவர் தான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தவறான புரிதல்களோட இருந்துட்டாங்க. உண்மையாக என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சத்திய மார்க்கத்தை போதிக்கிறதுக்காக ரோம் சாம்ராஜ்யத்திற்கே ஒரு சவாலாக இருந்தாங்க. ரோம் வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படி தானே இருந்தாங்க. இவங்க வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை போய்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் சத்தியத்தை போதிக்கும் பொழுது இதுன்னு இவர் சவாலாக இருக்காருன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் பார்த்தா வானத்துக்கு உயர்த்திட்டான் அவங்கள, தான் இடத்துக்கு அழைச்சிக்கிட்டான் அல்லாஹ். சூரத்துல் நிசால 158 59வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றான். பர் ரஃபா உல்லாஹு இலைஹி அல்லாஹு அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அவர்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த இடத்துல வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி நிறைய இடத்துல வந்திருக்கு. அசீசுல் ஹக்கீம், யாவற்றையும் மிகைத்தவன், அவன் ஞானமிக்கவன், அவனுக்கு தெரியும். அதனால தான் பர் ரஃபா அல்லாஹு இலைஹி, அவரை தன் பக்கம் இழுத்து கொண்டான். வ இன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹூதா. வேதக்காரர்கள் எவரும் தாம் இறப்பதற்கு முன்னர் ஈசாவிடம் ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஈமான் கொள்ளாமல் இருப்ப மாட்டாங்க ஈசாவை. ஆனால் கியாமத்து நாளில் ஈசாவாகிய அவர்களுக்கு எதிரான சாட்சியாளராகவே வருவாங்க. அந்த மாதிரி அவங்கள மகன்னு சொன்னவங்களுக்கு எதிராக தான் சாட்சியாளராக வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கிய பின் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அல்லாவின் தூதர் அடியார் என்ன சொல்லுவாங்க. யூதர்களும் சொல்லிடுவாங்க, கிறிஸ்துவர்களும் சொல்லிடுவாங்க அப்படின்னு இந்த வசனம் குறிக்குது, நம்பிடுவாங்க. ஜுஹ்ரூஃப் அப்படிங்கிற சூறால 57லேருந்து 61வது வசனத்தில் இது சொல்லப்படுது. இது அதை படித்தாவே புரிஞ்சிடும். 57 to 61வது வசனம் ஜுஹ்ரூஃப்ங்கிற சூறால இல்ம் அப்படின்னா மறுமைக்கான ஆதாரம் அப்படின்னும், அலம் அப்படின்னா மறுமைக்கான அடையாளம் தான் இது அப்படின்னும் அந்த கிராத்தில் குறிப்பிடப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கம் எதுவுமே இருக்காது. எல்லா மார்க்கமும் அழிஞ்சு போயிடும். இஸ்லாம் தான் தலை தோங்கி நிற்கும். தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. 40 ஆண்டுகள் வாழும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணில் 40 ஆண்டுகள் வாழும் உலகில தான் மரணிப்பாங்க. முஸ்லீம்கள் அவங்களுக்கு ஜனாசா தொழு வைப்பாங்க. இதெல்லாம் வருது அருமையின் அடையாளமா. சுபஹானல்லாஹ். 3வது அடையாளமா ஒரு மிருகத்தை சொல்றாங்க. தாபத்துல் அர்ல் அப்படின்னு சொல்றாங்க. தாபத்துல் அர்ல் என குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடுகின்ற ஒரு மிருகம். இது சூரா நம்லுல 82வது வசனமா வருது. அப்துல்லா இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க, மக்கள் நம்பிக்கை கொண்டவராய் இருக்கவில்லை எனும் போதும் பூமியில் ஒரு மிருகத்தை வெளியாக்கி விடுவோம்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? மக்கள் இன்னும் நம்பல, மறுமை வருதுன்னு நம்பியிருந்தா நம்மளாம் நேரம் தொழுதுட்டு ஓதிட்டு மட்டும் இருந்திருப்போம். வேற அனாச்சாரங்கள் எதுக்குமே தலையிட்டு இருக்க மாட்டோம். மறுமை 7 ஈமான் கொள்கிறோம். 7 இதை ஈமான் கொண்டோம். அல்லாஹுவை ஈமான் கொள்கிற, ரசூல்மார்களை, வணக்குமார்களை, வேதங்களை, மரணம், சொர்க்கம் வரும் என்று மறுமை நாள் வருது பாருங்க. மறுமை நாளை நம்ம ஈமான் கொள்ளலை அப்படின்னா அதுக்கான அத்தாட்சிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கேன் நான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதுக்கானது தான் அந்த மிருகம். அடுத்த அத்தாட்சியா மிருகத்தை நான் அனுப்புகிறேன். அடுத்தது சூரியன் மேற்கிலிருந்து கிழக்குல, அதாவது மேற்குல உதிச்சு கிழக்குல மறைதான். கிழக்குல தானே உதிக்கும், ஆனால் மேற்குல அல்லாஹ் தான் கட்டளையிடுவான். அதையும் நான் எங்கே உதிக்கணும்னு சொல்லி டெய்லி போய் ரசூல்லா அல்லாஹ் கிட்ட கேட்கும் சூரியன். சனிக்கிழமை ஒரு நாள் கேட்கும், சனிக்கிழமை கேட்குமா. அப்போ சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை கேட்கும் பொழுதுதான் நீ எங்கேயாவது போய் போ, அது மாதிரி ஏதோ கோவத்தில் சொல்லுவாங்க போல அல்லாஹ். அப்போ சூரியன் மேற்கில் உதிக்கும், கிழக்கில் மறையும். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையும் அவ்வாறு உதிப்பதை கண்டால் மக்கள் அனைவரும் ஈமான் கொள்வார்கள். அப்போ போய் ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? அப்போ போய் ஈமான் கொண்டு தௌபா செஞ்சு இறைமன்னிப்பு கேட்டால் எல்லா வாயில்களும் மூடப்பட்டு விடும். பெரிய அடையாளம் இது. பெரிய அடையாளத்தை கண்டவுடனே நீங்கள் தௌபா செய்யக்கூடாது. தௌபா இப்பயே கேட்கணும், உயிரோடு இருக்கிற போதே கேட்கணும். ரசுல்லா ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே நான் பாவ மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க?
அவங்க செஞ்ச பாவத்துக்கு பாவம்னு நினச்சதுக்கே அவங்க 100 தடவைன்னா நம்மளாம் எத்தனை தடவை கேட்கணும்? எப்படி நமக்கு வரோம்? எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் தௌபா, பாவ மன்னிப்பு, இதோட வாய்கள்லாம் மூடப்படுறதுக்குள்ளே நம்ம இறை மன்னிப்பை கேட்டுடணும். ஆனால் சொர்க்கத்துக்கு டைரெக்டாக போகிறதுக்கு உலகத்தில் இருக்கும் பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 சொர்க்கவாசிகள் இருக்காங்க. அஷ்ரத்துல் முபஷரான்னு அவங்களை அழைக்கப்படுவாங்க. குலஃபா ஒரு ராஷிதீன்கள் அப்படின்னு சிறப்பு பெயர்கள்லாம் கூப்பிட்டு. அஷ்ரானா 10, முபஷரா நல்லவங்க. அஷ்ரத்துல் முபஷரா, குலாஃபா ஒரு ராஷிதீன்கள் அப்படின்னு சொல்லப்படுற 10 சொர்க்கவாசிகள். உமர் அலி அல்லாஹு, உஸ்மான் அலி அல்லாஹு, அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு, இப்படி 10 பேர் வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடையாளம். 5வது அடையாளமாக யாஜூஜ் மாஜூஜ். யாஜூஜ் மாஜூஜ் கேள்விப்பட்டிருப்போம். சூரா அன்பியால 96ல் 96வது வசனம் 97வது வசனத்தில் சொல்லப்படுறது. ஹத்தா இதா ஃபுத்திஹத் யாஜூஜ் வ மாஜூஜ், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யாஜூஜ் வ மாஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதத்பின் யன்சிலூன். ஹத்தா இதா ஃபுத்திஹத் யாஜூஜ் வ மாஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதத்பின் யன்சிலூன். இறுதியில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் வெள்ளம் போல விரைந்து பரவுவார்கள். கேட்கும் பொழுது பயமா இருக்கு. குட்டி குட்டியா இருப்பாங்களோ பெருசு பெருசா இருப்பாங்களோ தெரியல. ஆனா வெள்ளம் போல விரைந்து பரவுவாங்களாம். அவங்களே கெட்டவங்க. வெள்ளம் வந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. வெள்ளம் மாதிரி யஜூஜ் மஜூஜ் வந்தாங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். யா வைலனா கது குன்னா ஃபீ அஃப்லத்தின் மின் ஹாதா பல் குன்னா லாலிமீன். எங்களுடைய கேடே, இதனை விட்டு மறதியிலேயே இருந்துட்டுமே, மேலும் அநியாயக்காரலாகி விட்டோமே அப்படின்னு காஃபிர் எல்லாம் கூறுவாங்களாம். ஆஹா, அது மறதியாக இருந்துட்டுமே, இதை நினைக்கலையே நம்ம. யா வைலனா கது குன்னா ஃபீ அஃப்லத்தின் மின் ஹாதா பல் குன்னா லாலிமீன் அப்படிம்பாங்களாம். இது மாதிரிலாம் பெரிய அடையாளங்களோட தான் அடையாளங்கள்லாம் வந்த பிறகு தான் கியாமத் நாள் வரும், மறுமை வரும். அபு ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, செல்வ செழிப்பு பெருகி வளரும். ஜக்காத்தை கொடுக்கறதுக்காக எல்லாரும் எடுத்து வைப்பாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு ஒருத்தருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. வாங்குறதுக்கான தகுதியிலாம் இல்லாதவங்களாம் போயிடுவாங்க. எல்லாருமே செல்வ செழிப்போடு இருப்பாங்க. இதெல்லாம் சிறிய அடையாளங்கள். அறிவு நீங்கிவிடும், அறியாமை அதிகரித்துவிடும். மூட நம்பிக்கைகள், அறியாமைகளை அதிகரித்துவிடும். மது விபச்சாரம் பெருகிவிடும். 50 பெண்களுக்கு ஒரு ஆண் என கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா எப்படி முடியும்னு தெரியல. 50 பெண்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை முடியல. முஸ்லீம்கள் யூதருடன் போராடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லீம்கள் யூதருடன் போராடுவார்கள், ஆனால் முஸ்லீம்கள் யூதரை கொலை செய்வார்கள். அந்த நிலைமை வரணும் இன்ஷா அல்லாஹ். முஸ்லீம்கள் யூதரை கொள்வார்கள். யூதன் மரங்களின் மீதும் கற்களின் மீதும் மறைந்து கொள்வான். அப்போ எல்லா கற்களும் மரங்களும் சொல்லமா, முஸ்லீமே இங்கே பாரு, இங்கே வந்து என்கிட்ட மறைஞ்சிருக்கான் யூதன், இங்கே வா வந்து கொல்லு அப்படின்னு சொல்லுவானா. எக்ஸப்ட் விதிவிலக்கு அந்த கற்கத்து மரம். கற்கத்துங்கிற ஒரு முள் நிறைஞ்ச மரம் மட்டும் சொல்லமா, நீ என் கூடவே ஒழிஞ்சிக்கோ, நான் முஸ்லீம் கிட்ட சொல்ல மாட்டேன், நீ நான் உன்னோட மரம், நான் யூதனோட மரம், நீ என்கிட்ட வந்து மறைஞ்சிக்கோன்னு மறைச்சிக்கோமா இந்த கற்கத்துங்கிற மரம். இந்த ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆன் வசனங்களிலிருந்தும் சமூக சீர்கேடுகள் அதிகரிக்க 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 மறுமை நாளும் நெருங்குறதுங்கிறத நம்ம உணர்றோம் இல்லையா. இங்க இறைத்தூதர்கள்லாம் இதை தான் குறிப்பிட விரும்புகிறாங்க. அதாவது சமூக சீர்கேடுகள் அதிகரிக்க அதிகரிக்க மறுமை நாளும் நெருங்குகிறது என்பதை நம்புங்கள். அல்லாஹ்வின் சொல்படியே என்று. நிச்சயம் மரணம் வரும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கிறது அதான் குர்ஆன் வாக்கியம். அல்லாஹ் சொன்னது. மரணம் வந்தோடனே ஃபர்ஸக்ங்கிற மன்னரை வாழ்க்கைக்குள்ளே போய் அங்கே நல்லவங்களாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா
கேட்டது. கியாமத்து நாள் அப்போ தான் வருது. கியாமத்து நாள் அதுக்கப்புறம் வரும். மக்கள் ஒன்று கூடமிடும் மகசர் மைதானத்தில் நிற்போம். அமல் புத்தகம் கொடுக்கப்படும். கையில் அமல் புத்தகம் கொடுக்கப்பட்டோனோ நன்மை அமல் புத்தகம் கொடுக்கப்பட்டனோ குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, நன்மை பதிவு இல்லியீன் அப்படின்னு அழைக்கப்படுற புத்தகமாக கொடுக்கப்படும். தீமையானவங்களா இருந்தால் தீமைக்கான பதிவு சிஜ்ஜீன் அப்படிங்கிற புத்தகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு. அடுத்து ஹிசாப்னா கணக்கெடுப்பு நடத்துவாங்க. ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மை தீமை அது அனைத்துக்கும் கணக்கு கொடுக்கும் நாள் அதுதான். அங்கே தான் குறும்படம் போட்டு காமிக்கப்படும்னு நம்ம ஃபரிதாக்கா சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குறும்படம் போட்டு காமிக்கப்படும். யாரெல்லாம் காப்பாற்று. ஹிசாப் யஷீர் நல்லவர்கள் எளிதாக கணக்கு காட்டப்படுவார்கள். ஹிசாப் யஷீர் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் நல்லவங்க எளிதாக கணக்கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த தீமை செஞ்சுருந்தா அதுக்கு ஹிசாப் சதீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிசாப் சதீத் அப்படின்ட்டு அவங்க அதான் அந்த 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. கணக்கெடுப்பில் 3 வகை. ஹிசாப் யசீர், ஹிசாப் சதீத் அப்படின்னு 2. 3வது அல்லாஹ்வுடைய கருணையாலேயே கணக்கின்றி சொர்க்கம் போகிறவங்க. சிலருக்கு அல்லாஹ்வுடைய அருள்னாலேயே கருணை கொண்டே சொர்க்கத்துக்கு டைரெக்டாக போயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கிறவங்கள நம்ம இறுதி நபியோட உம்மத்துகளும் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. ரசூல்லா நம்மளை கைவிட மாட்டாங்க. நமக்கு சஃபாத்து கொடுப்பாங்க. சொர்க்கம் போகிறதுக்காக அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கும், கருணையும் கிடைக்கும். எப்படின்னா இறுதி நபியோட உம்மத்து நம்ம ஒன்று. 2வது ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு டைரெக்டாக போயிடுமா, இறக்கை கொடுத்துருவாங்களாம். பறந்து டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அங்கே இன்பமாக சுற்றி திரிவோம் பறவைகள் போல இறக்கைகளோட. அப்போ மலக்குகள்லாம் கேட்பாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு ஹிசாப் இல்லை, கேள்வி கணக்கு இல்லை, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இல்லை, கௌசர் குளம் இல்லை, மீசான் தெராசு இல்லை, இவங்க என்ன டைரெக்டாக வந்துட்டீங்க ஒன்றுமே இல்லாமல், நீங்களாம் யாருடைய உம்மத்துகள்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள். அப்படி என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் தனிமையிலும் அல்லாஹுக்காக பயந்திருந்தோம். பாவம் செய்கிறதுக்கு தனிமையில் கூட அஞ்சுவோம். யாராவது இருக்கும்போது அஞ்சுறது வேற, தனிமையிலையும் அஞ்சுவோம். 2வது அல்லாஹுடைய பங்கீட்டுகளை, அதான் இவங்களுக்கு இவ்வளோதானே அல்லாஹ் கொடுத்த பங்கீட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய இதுதான் இந்த டிசைன், நமக்கு இந்த டிசைன் தான் அப்படின்னா இந்த டிசைன் தான்ங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால தான் எங்களுக்கு இந்த கூலி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அஸ்ரத்துல் முபஷரா குலாஃபா ராஷிதீன்கள், அந்த 10 சொர்க்கவாசிகள் அவங்க, அப்புறம் ஷஹீதானவங்க, அப்புறம் எவ்வளோ அவங்கெல்லாம் கேள்வி கேட்காமலே அவங்க சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கருணையாளன், அசீசுல் கஃபூர். அடுத்தது அந்த ஸ்டேஜ் முடிஞ்சோனும் மீசான் தராசு என்ன அப்படின்னா நீதி தராசு. அது அல்லாஹுடைய நீதி தராசு. ஒவ்வொருவரின் அமல்களையும் தராசில் நிறுத்தும் பொழுது எந்த மனிதருடைய தராசு கணக்கிறதோ அவரே சொர்க்கம் புகுவார். 101வது சூறால 6 to 9வது வசனத்தில் சொல்லப்படுது. அந்நாளில் யாருடைய தராசு கனமாக இருக்கிறதோ நன்றாக வாழ்வில் இருப்பார்கள். லேசான தராசில் எடையில்லாதவர்கள் கடுமையான நெருப்பில் வீசப்படுவார்கள், நரகத்தில் தூக்கி போடப்படுவார்கள். சுப்ஹானல்லதி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வாத்தியாத்தின் வத்தூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது போதும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி ஓதுறவங்களுக்கு அந்த தராசு வெயிட் அதிகமாக்கப்படும். கருணை, ஒவ்வொன்றுக்கும் கருணை இருக்கு. அடுத்தது 108வது ஆயால 1 to 3 கௌசரை பற்றி சொல்கிறான். இது என்னுடைய ஹவுல் அப்படின்னு நபிக்கு கொடுத்துருக்காங்க. நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். கௌசர் குலம், இன்னா தைனாக்கல் கௌசர் வசல்லி லிரப்பிக வன்ஹர் இன்னா சானியக ஹுவல் அப்தர். நிச்சயமாக நாம் நபியே கௌசரை கொடுத்துள்ளோம் உங்களுக்கு,
நிச்சயமாக இன்னா அழுத்தைனா கல்கௌசர் உங்களுக்கு கொடுத்துள்ளோம். தொழுகையை நிலைநாட்டுங்கள், குர்பானி கொடுங்கள். உன்னை நபிய உங்களை வெறுப்பவன் யாரோ அவன்தான் சந்ததியற்றவன், நீங்க அல்ல. அல்லாஹ் ரசூல்லாக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு சந்ததியற்றவன்னு சொன்னாங்களா? இல்லை, உன்னை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க தான் சந்ததியற்றவன் சொல்கிறாங்க. அடுத்தது சிராத்துல் முஸ்தகீம். இந்த கௌசர்லேயே ஹவுலுல் கௌசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹவுலுல் கௌசர் ஃபைன்னஹு நஹருன் வ ஆதனியாத்து ரப்பி. நிச்சயமாக அது ஒரு நதியாகும். அது ஒரு நதி. கௌசருங்கிற ஹவுலுங்கிற குளம், குளம் நதி எப்படி வேணாலும் சொல்லலாம். அவன் ஆர்கிடெக்ட், எல்லாத்த விட பெரிய ஆர்கிடெக்ட் அவன். நிச்சயமாக அது ஒரு நதியாகும், அதில் அதிகமான நன்மை உள்ளது. அது ஒரு நீர் தடாகம். மறுமையில் என் சமுதாயத்தினர் அதன் அருகே கொண்டு வரப்படுவார்கள். இது நபி சொல்றாங்க. ஆனா அதை கட்டமைச்சது யாரு? அந்த ஆர்கிடெக்ட் யாரு? அல்லாஹ். அதன் பாத்திரங்கள் வானத்தின் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையவே போன்றிருக்கும். வானத்தோட நட்சத்திரங்களை நம்மளால எண்ண முடியுமா? அவ்வளவு பாத்திரத்துல ஹவுலுல் கௌசரோட தண்ணீரை நிரப்பலாம். அத்தனை நட்சத்திரங்கள், அத்தனை பாத்திரங்கள் இருக்கு. ஒரு அடியான் அதன் பக்கமே போக முடியாது. ஒரு அடியான் மட்டும் அதன் பக்கமே போக முடியாது. யார் அவன்? எல்லாம் இது ஏன் இவன் என் உம்மத்து, இவனை ஏன் நீ போக வேணான்னு சொல்ற கௌசர் பக்கம்? இவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? நீ இறந்த பிறகு புதுமையை செய்கிறேன் என்று கொண்டு புதுமையை செய்து கொண்டிருந்தான். அஸ்தாஃபிருல்லாஹ். புதுமையை செய்து கொண்டிருந்தான். அதை தான் எல்லா ஹதீஸ்லையும் எல்லாரும் படித்து சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்லாததை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஃபிதத் எல்லாமே வழிகேடு உங்களை நரகத்தில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா உலமாக்கள், ஆலிமாக்கள், நம்ம குரூப்பில் உள்ளவங்க கூட. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் ஒன்று கூடுவோம். அடுத்தது சிராத்துல் முஸ்தகீம் பாலம். கௌசர் போயிட்டு சிராத்துல் முஸ்தகீம் கௌசரில் தண்ணியை குடிச்சிடலாம். இந்த மாசர் மைதானத்தில் எவ்வளோ வேர்த்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். கௌசர் மைதானத்தில் தண்ணியை குடிச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி தாகம்லாம் அடங்கிடும். தாகமே அதுக்கப்புறம் ஏற்படாது. அல்ஹம்துலில்லாஹ் கருணையாளன். சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எப்படி இருக்கும் அப்படின்னு போன வாரம் ஒரு சகோதரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பாவிகள் தடுமாறி நரகத்தில் விழுவார்கள். நரகத்தின் மேல் அமைந்துள்ள நுண்ணிய பாலம். அது நுண்ணிய பாலம். நம்ம படிச்சிருக்கோம், ஒரு முடியளவு தான் இருக்கும். நல்லவர்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் காற்று போல, குதிரை போல, ஒளி போல கடந்து சென்று விடுவார்கள். ஒளி எவ்வளோ, கண்ணு சிமிட்டுற நேரத்தை விட ஒளி எவ்வளோ ஸ்பீடாக போகும். அப்படி போயிடுவோம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில். கெட்டது செஞ்சால் தடுவி மாறி நரகத்தில் தான் விழுவோம். அந்த அடுத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துலேருந்து தப்பிச்சோம். அடுத்தது அமானாங்கிற பாலம் வருது. அதை உலமாக்கள்லாம் காந்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அமானாங்கிற பாலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னாடி, அதாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கும் சொர்க்கத்தில் நுழைகிறதுக்கும் நடுவில் ஒரு பாலம். சிராத்துல் முஸ்தகீம்லேருந்து வந்துடுறீங்க, அடுத்தது அமானாங்கிற பாலம் வருது. அமானாங்கிற பாலத்தில் என்ன இருக்குது? மூமின்கள் அமானா பாலத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட அநியாயங்களை கணக்கு கேட்கப்படும். ஒவ்வொருத்தவங்க இது அல்லாஹ் ரசூல் அவங்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம யாரை அவமதிச்சோம், யாரின் உரிமையை கெடுத்தோம், யார் கௌரவத்தை குலைச்சோம். தீர்வு காணப்பட்டு முழுமையான தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். சுபஹானல்லாஹ். ஆர்கிடெக்ட் வீடை கட்டி கொடுத்துட்டான் பாருங்க. தீர்வு காணப்பட்டு முழுமையான தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். அதான் தூய்மைக்கு மேலே தூய்மை. ஃபர்ஸுக்கு, கியாமத் நாள், மஹ்ஷர், அமல் புத்தகம், ஹிஷாபு, கணக்கெடுப்பு, சிராத்துல் முஸ்தகீம் பாலம், மீசான் தராசு, கௌசர், சுத்தப்படுத்திக்கிட்டே வர்றான். அம்மானா பாலத்துக்கு வந்துடுறான்.
அம்மானா பாலத்துக்கு வந்தோம். அங்கே தான் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டதெல்லாம் என்ன தீர்த்துக்கங்க, உள்ளே நுழைங்க, சுத்தமாக போங்க உள்ளார அப்படிங்கிறோம். அந்த கௌசருங்கிற நதியை முத்துக்களாலான கூடாரம், கை வைத்தால் கஸ்தூரி மனம் வருதான் சொல்கிறாங்க. பாலை விட வெண்மை, தேனை விட இனிமை, பறவைகளின் கழுத்து ஒட்டகத்தின் கழுத்து போல நீண்டு இருக்கின்றது. சுபஹானல்லாஹ். இதெல்லாம் போயிட்டு நம்ம அந்த அமானா பாலத்துக்கு வரும்போது சொர்க்கத்தின் அமானா வந்து சொர்க்கத்தின் முன்னிருக்கும் சமரச பாலம், சொர்க்கத்தின் முன்னால இருக்கிற சமரச பாலம் அது. சுபஹானல்லாஹ். இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கூற்றுப்படி இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மோமினீன வல் மோமினாத்தி வல் காணித்தீன வல் காணிதாத்தி வஷாதிகீன வஷாதிகாத்தி வஷாபிரீன வஷாபிராத்தி வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஷாயிமீன வஷாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஸஹும் வல் ஹாஃபிலாத்தி வத்தாக்கிரீன அல்லாஹ கஷீரம் வத்தாக்கிராத்தி அதல்லாஹு லஹும் மகஃபிரத்தம் வாஸிரன் அலீமா. அதல்லாஹு லஹும் மகஃபிரத்தம் வாஸிரன் அலீமா. இவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் அல்லாஹு சித்தம் செய்து வைத்துள்ளான் என்ற நம்பிக்கையுடன் இந்த உரையை முடிவு செய்கிறேன். நிச்சயமாக முஸ்லீமான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும், மூமினான ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அஞ்சி நடக்கும் அல்லாஹுவை அஞ்சி நடக்கும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு வைக்கும் ஆண்களும் பெண்களும், தம் மறைவிடங்களை கற்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யும் ஆண்களும் பெண்களும், இவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் அல்லாஹு சித்தம் செய்து வைத்துள்ளான். சுபஹானல்லாஹ் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் முடித்துக் கொள்கிறேன்.